என்னடா அது? இது பன் பட்டர் ஜாமு. காலங்கத்துல வெறும் வயிற்றுல ஸ்வீட்டா? அவ்வளவும் கெடுதல். வெறும் வயிற்றுல ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது. நான் கீரை ஆஞ்சு வச்சிருக்கேன், சாதம் வடிச்சிருக்கேன், அதை யார் சாப்பிடுவா? அப்புறம் இதை உட்காந்து தின்னா அது அவ்வளவும் மைதா. கையில பசையறான்னு கூட தெரியாது, காலில் போட்டு மிதிச்சு பசைவான். அதை பிளாஸ்டிக் கவர்ல வச்சிருக்கான். அவ்வளவும் கெடுதல், அவ்வளவும் கெடுதல். அது இப்படி உட்காந்து வயிற்றுச்சல கூட்டிட்டு காலங்காத்திலே அதை உட்காந்து திங்கிறியே நீ. ஏதாவது உடம்புக்கு நல்லதா? ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா பரவாயில்ல, ஒரு வெந்தயம் தண்ணி குடிச்சா பரவாயில்ல, அதை உட்காந்து காலங்காத்திலே திங்கிறியே. அது பட்டரே கிடையாது, அது ஃபுல்லா பவுடர் தண்ணி. பவுடர் தண்ணியை கெட்டியாக்கி அது கரைச்சு அப்படியே கலர் பவுடர் போட்டு பண்ணியிருக்கான். அதை உட்காந்து நீ காலங்காத்திலே திங்கிற. அது ஜாமே கிடையாது. முதல்ல எல்லாம் கலர் தண்ணி, எல்லாம் கலர் போட்டு அப்படியே ஜாம் மாதிரி பண்றான். அவ்வளவும் டால்டா, பாமாயில். இப்பெல்லாம் டால்டாவே டால்டா கிடையாது, அது ஏதோ வேற ஏதாவது கலர் பவுடர் போட்டு எண்ணெய் மாதிரி ஆக்கி லைட்டா ஏதோ கலந்து பாமாயில் மாதிரி பண்றாங்க. அவ்வளவும் மைதா. இப்பெல்லாம் மைதாவே மைதா கிடையாது, ஏதோ கலர் பவுடர் போட்டு ஏதோ பவுடர் கலந்து மைதா மாதிரி பண்றாங்க. அவ்வளவும் கெடுதல். அது மூக்க நோண்டி வாயை நோண்டி அதை பசங்க அப்படியே திங்க, அதை உட்காந்து காலங்க வெறும் வயிற்றுல தின்னுட்டு இருக்க நீ. அவ்வளவும் கெடுதல். அது கொஞ்சம் கூடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.